அனைவருக்கும் வணக்கம். இது பார்வையற்றோருக்கான டுட்டோரியல். எனவே இது ஒரு அடிப்படையான டுட்டோரியல் தான். எனவே பிறனவர்கள் விருப்பம் இருப்பின் பார்க்கலாம். இப்போ ஒரு ட்விட்டர் வலைதளம், அதாவது எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வலைதளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன் ரீடர் உதவியோட இப்போ நேவிகேட் பண்ணி காட்டுறேன். நான் மொபைல் செயலியை தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். படம், இணை, தேடு மற்றும் முகப்பு. புதிய உருப்படிகள் தாவல் செலக்டட். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேப் இருக்கும், மேலே ஒரு 2-3 டேப் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு நடுவில் தான் என்ன செய்யும்னா எல்லா செய்திகளும் வரிசைக்காக வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முகப்பு அப்படிங்க. நான் இடம் இருந்து வலம் போகிறேன், அதாவது லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகிறேன். கீழே அடியில் நீங்கள் ஹோமும் அதுக்கு மேலே கொஞ்சம் கை வச்சிங்கன்னா இருக்கும் முகப்பு. தேடு மற்றும் ஆராய் தாவல். தேடு மற்றும் ஆராய் இங்கே தான் இந்த ட்ரெண்டு எல்லாமே போகிறதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அடுத்து ப்ரோக் தாவல். ப்ரோக்குங்கிறது அவங்களோட ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டு. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி அது படம் வரைஞ்சி கொடுக்கும். ஒரு ட்விட்டருக்கு எனக்கு உதவி செய்ய அப்படின்னா இது மாதிரி சில விஷயங்களை அதுவே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு. அடுத்து கம்யூனிட்டிஸ் தாவல். கம்யூனிட்டிங்கிறது இது ஒரு குரூப் மாதிரி. நம்ம சொல்லணும்ல, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேஸ்புக் குரூப்பு, அடுத்து வாட்ஸ்அப் குரூப்பு, அது மாதிரி இதில் ட்விட்டரில் அது கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவிப்புகள் தாவல். இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்களை யாராச்சும் டேக் பண்ணியிருக்காங்க, அல்லது உங்கள் போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்க, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இங்கே வரும். செய்திகள் தாவல். செய்தி அப்படிங்கிறது இங்கே தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பி பேசிக்கக்கூடிய வசதிகள் இங்கே தான் இருக்கும். இதுதான் கீழே. மேலே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தாவல். உங்களுக்காக, அது இங்கிலீஷில் என்ன இருக்குதுன்னு தெரியல, யூ அப்படிங்கிற மாதிரி வரும். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சும்மா பரிந்துரை, உங்களுக்கு நிறைய ஐடிகள்லேருந்து பரிந்துரையெல்லாம் வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்கள பிறர் போடுற ட்விட்லேருந்து எல்லாம் வரும். அடுத்து பின்தொடர்வோர் தாவல் செலக்டட். பின்தொடர்வோர், நீங்கள் யாரெல்லாம் தொடர்றீங்க அப்படிங்கிற அவங்க போடுற ட்விட்டெல்லாம் இந்த டேப்பில் வரும். அடுத்து வாய்ஸ் ஆஃப் விஷுவலி இம்பேர்ட் தாவல். இது கம்யூனிட்டி. இங்கே நீங்கள் ஏதாவது எந்தெந்த கம்யூனிட்டிலலாம் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் உள்ள செய்திகள் மட்டும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இது. அடுத்து முகப்பு காலவரிசை பட்டியல். நிரஞ்சன் குமார், வாய்ஸ் ஆஃப் விஷுவலி இம்பேர்ட் தாவல். அடுத்து முகப்பு காலை வரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க, டைம் லைன் அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னதுன்னா, நீங்கள் ட்விட்டரை இப்போ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து போகலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் தொடக்கத்துலேருந்து பார்க்க விரும்புகிறேன்னா அதை ரிப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரிப்ரெஸ்னால் மேலேருந்து கீழே இழுத்திங்கன்னா அது ரிப்ரெஸ் ஆகும். அதுதான் ரிப்ரெஸ்ஸும்பாங்க. அப்போயில் என்ன செய்யணும்னா தொடக்கத்துலேருந்து வரும். அதுக்கப்புறம் மேலும் அப்படின்னு ஒன்று இருக்கும். மேம்படுத்து பட்டன். மேலும் விருப்பங்கள் பட்டன். மேலும் விருப்பங்களில் உங்கள் காலவரிசையோட அமைப்பு, அதாவது டைம்லைனை எப்படி புதிய ட்விட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கலாமா, இல்லை பழைய ட்விட்டர் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு புதிய ட்விட்டர் பார்க்குறதா, அப்படிங்கிற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி பயன்படும். அடுத்து பக்கத்தில் அந்த மேலுக்கு பக்கத்தில் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா மேலே இருக்கும் மேம்படுத்து. அது நீங்கள் தொகை செலுத்தி ப்ரீமியம்க்கு மாறுறதுக்கான ஒரு வசதி. அதே மாதிரி உங்கள் செட்டிங்ஸு, உங்கள் புகைப்படம், அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ட்ரா அப்படின்னு சொல்லுவீங்க. இடுப்பறை அப்படின்னு தமிழில் சொல்லும். இது எங்கே இருக்குன்னா டாப்பில் லெஃப்ட் சைடில் மூலையில் இருக்குது. டாப்பில் லெஃப்ட் சைடில் மூலையில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எல்லா செய்தியும், அதாவது உங்களோட கணக்கு தொடர்பான விவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய மேம்படுத்துறது, அது எல்லாமே அங்கே இருக்கும். வழி செலுத்தல் இழுப்பறை. இப்போ அதை கிளிக் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி பின்தொடர்வோர் வழி செலுத்தல் பார்வையாற்றவன். இந்த இடத்துல நான் அதை கிளிக் பண்ணோன்னே பார்வையற்றவன் என்னோட யூசர் நேம் சொல்லுது. 208 சுயவிவரம். என்னை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இது சுயவிவரம். அடுத்து ப்ரீமியம், நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா அது ப்ரீமியம், அதுக்கான இடம். அது புத்தக குறிகள். நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். புக் மார்க்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவையானது படிக்கிறீங்க. ஏன்னா ட்விட்டருங்கிற ஒரு கடலாக இருக்கும். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்த தடவை பார்க்கும்போது அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போலாம் இங்கே அதை சேமித்து வச்சுக்கலாம். அந்த ட்விட்டர் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி, அல்லது அதாவது அதில் புக் மார்க்னே ஒரு வசதி இருக்கும். ஒவ்வொரு ட்விட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் அது. பணிவாய்ப்புகள். இங்கே ட்விட்டரில் சில பணிவாய்ப்புகள் இருக்கும். அது பல கேட்டகரியில் இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இது மாதிரி பல வகைகள் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வேலைகளை நீங்கள் தேடலாம். பட்டியல்கள்லாம் பிளேலிஸ்ட் மாதிரி தான். இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளின் கீழே பலவற்றையும் நீங்கள் வகைப்படுத்தி வச்சுக்க முடியும். அடுத்து ஸ்பேசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ட்விட்டரில் வாய்ஸ் கால், அதுக்கான ஒரு வசதி தான். குரூப்பாக வாய்ஸ் காலில் பேசுகிற மாதிரி தான் இதுவும். இங்கேயும் நிறையா பேர் பேசிக்கலாம். கிளப் ஹவுஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் தான் இருக்கக்கூடிய வசதி இதுவும் ஒன்று. பணமாக்குதல்னால் தெரியும், யூடியூப்பில் காசு வந்துருச்சு, இதில் எல்லாம் வருதுன்னு பார்க்குறாங்களா, அதே மாதிரி ட்விட்டர்லேயும் காசு தருவாங்க. பதிவுகள் எல்லாமே நிறையா ரீச் ஆக அதுக்கு ஏற்ற மாதிரி காசு தருவாங்க. அதுக்கு நீங்கள் 500 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரீமியம் சந்தாதாரராக இருக்கணும். இந்த வசதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் போஸ்டின் மூலமாக இப்போ வருவாய் ஈட்டுவதற்கான தகுதி நிலையை அடைவீங்க. அது பற்றிய தகவல்லாம் இங்கே இருக்கும். அமைப்புகள் மற்றும் ஆதரவு. இங்கே அமைப்புகள், அவங்க இதை எப்படியெல்லாம் என்னென்ன செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்கே இருக்கும்.
இருட்டு பயன்முறை. இருட்டு பயன்முறைனா ஒன்றும் இல்லை, அது முக்கியமாக டார்க் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்துறதுக்கான இடம். பார்வையற்றவன் காண சுயவிவர படம் பட்டன். அப்புறம் கணக்குகளை மாற்று. இதில் வந்து பார்வையற்றருக்கான இப்போ ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2-3 கணக்கு வரையும் கூட நம்ம லாகின் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த ஒரே ஆப்பில். நான் என்கிட்ட ஒரு 2-3 ஐடி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் நம்ம சுவிட்ச் பண்ணி போய்க்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு தடவை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. இதை கணக்கை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது வழியாக போய்க்கலாம். இப்போ இதுதான் ஒரு ட்விட்டரோட அடிப்படையான வசதி. இப்போ எப்படி ஒரு போஸ்ட்டு போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இருட்டு பயன்முறை. பின்செல் பட்டன். தேடு மற்றும் முகப்பு தாவல் செலக்டட். இப்போ முகப்பு தாவல் இருக்குது. நீங்கள் எங்கனைகளை போஸ்ட்டு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்தோம்னா செய்திகள் இருக்கும் கீழே. அதை கொஞ்சம் விரலை லைட்டாக மேலே நகர்த்தினீங்கன்னா புதிய இடுகை பட்டன் சொல்லும். புதிய இடுகை பட்டன். நியூ போஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழ் இங்கிலீஷில். அதுதான் இது வந்து என்னென்னா, இந்த 5 எந்த டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் அந்த இடத்துக்கு மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அது சொல்லும். ஆனால் செய்திங்கிற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, படம் இணைப்பு செய்திகள் தாவல், அதாவது மெசேஜிங் டேப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செய்திகள். அந்த இடத்துல மட்டும் என்னென்னா புதிய செய்தி அப்படிங்கிறது அந்த புதிய இடுகைங்கிற பட்டன் புதிய செய்திங்கிற பட்டனாக மட்டும் வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம், போஸ்ட்டு போட போகிறோம் இல்லை, இங்கே வந்து நம்ம வெறுமனே செய்தி தான் இன்னொருத்தருக்கு அனுப்ப போகிறோம். அதனால் அந்த இடத்துல மட்டும் புதிய செய்தி பட்டன். புதிய செய்தி பட்டன்னு சொல்லும். சரி, நம்ம திரும்ப ஹோமுக்கு வந்துடுவோம். தேடு மற்றும் முகப்பு முகப்பு. இங்கே வந்து இப்போ புதிய இடுகை பட்டன். புதிய செயல்கள் கிடைக்கின்றன. புதிய இடுகையை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 4-5 இது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நேரலை மேலே கொஞ்சம் டாப்பில் கை வச்சிங்கன்னா நேரலைன்னு சொல்லும். அதுக்கு கீழே என்ன சொல்லும்னா ஸ்பேசஸ் சொல்லும். ஸ்பேசஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேசுகிறது. அடுத்து அதுக்கு கீழே வந்து புகைப்படம் போஸ்ட்டு, நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் வச்சு போஸ்ட்டு போடுறது. ஃபோட்டோவை இங்கேருந்தும் செலக்ட் பண்ணி போஸ்ட்டு போட முடியும். அதுக்கு கீழே புதிய இடுகை, அதுதான் அங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் மூலமாக போஸ்ட் போட முடியும். இது மாதிரியான வசதிகள் நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருவீங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே பார்த்துருவீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதில் கொஞ்சம் மேலே இருந்து கீழே அப்படியே வரணும். முகப்பு. செய்தி உங்களுக்காக வாய்ஸ் ஆஃப் தானே பின்செல் பட்டன். இப்போ புதிய இடுகை ஆடியோ ஸ்பேஸை திற பட்டன். ஆடியோ ஸ்பேஸ். நேரலைக்கு செல்க பட்டன். ஃபர்ஸ்ட் நேரலைக்கு ஆடியோ புகைப்படங்களை இடுகையிடவும் பட்டன். புகைப்படங்கள். புதிய இடுகை பட்டன். இப்போ புதிய இடுகை இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷோயிங் டெக்ஸ்ட் கீபோர்ட். இப்போ நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு இடுகையை நீங்கள் போடணும்னா அதுக்கு 280 கேரக்டர் வரையும் நீங்கள் எழுதிக்கலாம். 280 எழுத்துக்கள் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கலாம். அப்போ என்ன, நீங்கள் ஒரு பதிவை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கணும். அதில் நீங்கள் போடுற ஹேஷ்டேக்கு யாரையாச்சும் டேக் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய யாரையாச்சும் இணைக்கிறது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் குறிப்பிடுறது, அது எல்லாமே இதுக்கு இந்த 280 எழுத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஒரு அடிப்படை பயனாளராக இருந்தால் காசு கட்டினா 25,000 கேரக்டர் வரையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கேரக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தமிழில் நீங்கள் பிரெயிலெலாம் எழுதியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வள்ளிங்கிற ஒரு பேரை எழுதுறீங்கன்னா எத்தனை செல்லு உங்களுக்கு பயன்படுதோ அதுதான் கேரக்டர். ஸ்பேஸ் விடுறதுக்கு இடையில ஒரு இது விட்றீங்களா, அதுவும் ஒரு கேரக்டராக தான் அது கணக்கிடப்படும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களா, அதுவும் ஒரு கேரக்டராக இது கணக்கிடும். அப்போ வள்ளினா மொத்தம் வா போட்டு 4ஆம் புள்ளி வச்சு லா போட்டு இன்னொரு லா போட்டு இன்னொரு அப்புறம் ஒரு ஈயை தனியாக போடும். மொத்தம் 5 செல்லு பயன்படும். இது 5 கேரக்டர். வள்ளிங்கிற ஒரு இதில் தான் 5 கேரக்டர் முடிஞ்சிருச்சு. அதே வெள்ளின்னா 6 கேரக்டர். வா போட்டு ஏ போட்டு அப்படி போடும்ல, அது 7 கேரக்டர். சாரி, அது 6 கேரக்டர். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோடதை வள்ளிக்கு 5 வெள்ளிக்கு 6 அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். இடையில ஸ்பேஸு கம்மா எல்லாம் விட்றீங்களா, அது எல்லாத்தையும் கேரக்டராக தான் கணக்கில் கொள்ளும். ஹேஷ்டேக் சேர்க்குறது எல்லாத்தையும். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் குறுகிய வடிவத்தில் நீங்கள் வந்து போஸ்ட்டு போட முயற்சி செய்யணும். அடுத்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட்டு பண்ணலாம். இப்போ ஒரு போஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோடனே எப்படி இருக்கும்னா, கீழே வந்து கீபோர்டு வந்துடும். அப்போனா நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம், உங்கள் போஸ்ட்டு போடுற இடம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நடுவில் தொட்டு பார்த்தீங்கன்னா நிகழ்பவை அப்படின்னு நினைக்கிறேன். பார்வையாளர்கள் என்ன நிகழ்கிறது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங். என்ன நிகழ்கிறது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங் சொல்லுது பார்த்தீங்களா, கொஞ்சம் எங்களுக்கு வாய் கொளருது. அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணலாம். இதில் ஒரு லிங்கை கூட கொண்டாந்து போகலாம். அந்த லிங்க்கை அதுவே சுருக்கிக்கும். சுருக்கிக்கிட்டு அதுக்கு மிச்ச கேரக்டர் எவ்வளவோ அதை நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். எத்தனை சதவீதம் உங்கள் ட்விட்டர் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும். இப்போ என்ன நிகழ்கிறது, இடுகை பட்டன் அன்அவைலபிள். இப்போ இடுகை பட்டன் எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் டாப்பில் இருக்கும். இடுகை பட்டன் அன்அவைலபிள். ஏன்னா நான் எதுவுமே டைப் பண்ணலை, அதனால் அன்அவைலபிளாக இருக்குது. அடுத்து என்ன நிகழ்கிறது,
உங்கள் இடுகைக்கு யார் பதிலளிக்கலாம் என்பதை மாற்றுங்கள். இந்த உங்கள் இடுகைக்கு யார் பதிலளிக்கலாம்? எல்லாருக்கும் நீங்கள் இந்த பப்ளிக்கில் போஸ்ட் போட போகிறீங்களா? இல்லை குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இதை சொல்லணுமா? இல்லை தனியாக நான் எனக்கு இப்போதைக்கு தோணுது சும்மா நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செய்யணுமா? அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அனைவரும் பதிலளிக்கலாம். நான் வந்து அனைவரும் பதிலளிக்கலாம்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். புகைப்படங்கள் பட்டன். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இது வழியாக இணைச்சிக்க முடியும். கிஃப்ட் பட்டன். அசையும் காணொலிகள்னு சொல்லுவாங்க. 1 செகண்ட் மட்டும் இருக்கும். அது அனிமேஷன் படங்கள். அதையும் இதில் இணைச்சிக்கலாம். வாக்கெடுப்பு பட்டன். வாக்கெடுப்புனா உங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் யார் தேர்தலில் வெற்றி பெறுவா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பேரை கொடுத்து இதில் போல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இது. அடுத்து புவியிட இணைப்பை இயக்கு பட்டன். எங்கேருந்து நான் போஸ்ட் போடுறேன், இந்த ஊர்லேருந்து நான் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்க விரும்புனா நீங்கள் நான் இப்போ சிம்லாவில் இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அந்த சிம்லாவை ப்ரௌஸ் பண்ணி அதை இணைச்சிக்கிட்டு நீங்கள் ட்விட்டு போடலாம். அடுத்து 0 விழுக்காடு இல் இடுகை நீளம். இப்போ நான் சொல்கிறேன்ல எவ்வளோ போட்டிருக்கு உங்கள் போஸ்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணியிருக்கீங்கன்னா நான் ஒன்றுமே டைப் பண்ணல, அதனால் 0 விழுக்காடு அப்படின்னு காட்டுது. 0 விழுக்காடு ப்ரோ இடுகையை சேர் பட்டன் அன்அவைலபிள். இதுக்கு கீழே இடுகை சேர். ஒரே நேரத்தில் 4-5 ட்விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகலாம். இந்த இடுகை சேரில் ஒரு ட்விட்டை எழுதிட்டு திரும்ப இன்னொரு தடவை இடுகை சேர்னா இன்னொரு அடுத்த புது ட்விட்டு எழுதுறீங்க. அடுத்து இன்னொரு இடுகை சேர்னா இப்படி எழுதிட்டு மேலே போஸ்ட்டுங்கிற இடத்துல அனைத்து எல்லா இடுகைகளையும் பதிவிடு அப்படின்னு இருக்கும். அதனால் ஒரே நேரத்தில் 10-15 ட்விட்டை கூட நம்ம மொத்தமாக எழுதி வச்சுக்கிட்டு கூட போட முடியும். அதனால் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம ஒரு போஸ்ட்டை எழுதுவோம். எமோஜி வாய்ஸ் டைப்பிங். நீ முந்தானையால் தலை துவட்டுவாய் என்பதற்காக குடை மறந்து வந்த அந்த மழை நாளில் ஜீன்ஸ் அணிந்து வந்த உன்னை நான் என்ன சொல்லி திட்டுவது? இப்போ இது பின்செல் பட்டன். நீ முந்தானையால் தலை துவட்டுவாய் என்பதற்காக குடை மறந்து வந்த அந்த மழை நாளில் ஜீன்ஸ் அணிந்து வந்த உன்னை நான் என்ன சொல்லி திட்டுவது? டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ எடிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இடுகையை சேர் பட் உங்கள் இடுகைக்கு யார் அனைவரும் பதிலளிக்கலாம். நீ முந்தானையால் டு எண்ட். இப்போ நான் இந்த இடத்துல ரிட்டர்ன். யாரையாச்சும் நான் குறிப்பிடணும், ஒரு போஸ்ட்டில் யாரையாச்சும் டேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போல அதை தான் வந்து யூசர் நேமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்டு போட்டு அவங்களோட நேம் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல வரும். யூசர் நேம், டிஸ்பிளே நேம்னு 2 இருக்குது ட்விட்டரில். யூசர் நேம்ங்கிறது ஒவ்வொரு ஐடிக்கும் தனித்துவமானது. ஒரே யூசர் நேமில் 4 பேர் இருக்க மாட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஒரே டிஸ்பிளே நேமில் 4 பேர் 5 பேர் கூட இருக்கலாம். அதுதான் ஒன்று. இப்போ சக்திவேல்னு ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர் தெரியலாம். ஆனால் சக்திவேலுக்கான யூசர் நேம் சக்திவேல் 12, சக்திவேல் 27, சக்திவேல் 37, சக்திவேல் 12ன்னு 2 யூசர் நேம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். யூசர் நேம் வேறு, அதே மாதிரி இது டிஸ்பிளே நேம் வேறு. நம்ம இப்போ ஒருத்தர் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம குறிக்க வேண்டியது யூசர் நேம். அப்போல நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அட்டை அழுத்தணும். சிம்பிள் மோடில் வச்சுட்டு ப்ளஸ் அல்லது அட்குறி. இப்போ நான் அட்டை அடிச்சுட்டு நான் இப்போ யாரையாச்சும் கமா லெட்டர்ஸ். சரி, நான் சிஎம்ஓவையோ சிஎம் தமிழ்நாடை குறிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே, பார்ப்போம். சி இப்போ சி அழுத்திட்டேன், அட்டு போட்டு சி அழுத்திட்டேன். மேலே நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லும் சிந்து மாஸ்க்ரேக் ராம்குமார் காமக் அட் ராம்குமார் காமக். இப்போ இந்த இடத்துல நிறையா பேரை காமிக்குது. அதுவே நமக்கு சரி நீ சிந்து மாஸ்க்ரேக். சரி, சிந்துங்கிற ஒரு ஐடி காட்டுது. ராம்குமார் சந்திரமோகன் ஜி அட் சந்திரமோகன் 11. சந்திரமோகன் இப்படி சிஎம்ஓ தமிழ்நாடு சரிபார்க்கப்பட்டது அட் சிஎம்ஓ தமிழ்நாடு. இது மாதிரி எல்லாமே சொல்லுது. சிஎம்ஓ தமிழ்நாடுன்னு ஒன்று சொல்லுது. அட்டு சிஎம்ஓ தமிழ்நாடு கேப் விடாமல் சின்னமாக சொல்லுது. அதுதான் யூசர் நேம். இப்போ நமக்கு யார் வேணுமோ அவங்கள கிளிக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சிந்துங்கிற ஐடியை கிளிக் பண்ணுவோம். சிந்து அட் சிந்து இடுகை. அவங்கள கிளிக் பண்ணோடனே மிச்ச பரிந்துரையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம அவங்கள டேக் பண்ணிட்டோம். அடுத்தது ரிட்டர்ன். ஹேஷ்டேக்னா என்னென்னா நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே உரையாடுறோம். அதைத்தான் குறிக்கிறது அந்த ஹேஷ்டேக். அது வந்து ஒரு இணைய வெளியில் எல்லா இடத்துலையும் இணைக்கப்படக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ஹேஷை அழுத்திட்டு என்ன சொல்ல வரோமோ அதை கேப் விடாமல் அடிக்கணும். அது முக்கியமானது. இங்கிலீஷ்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா கேபிட்டல் லெட்டரில் 2 வார்த்தை இருந்துச்சுன்னா 2 வார்த்தையோட முதல் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் அடிச்சுட்டு அடுத்தடுத்த வார்த்தைகளை அப்படியே அடுத்தடுத்த எழுத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக எழுதலாம். கேப்பே விடாமல் எழுதணும். இல்லாட்டினா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எந்த இடத்துல விடுறீங்களோ அதோட அந்த ஹேஷ்டேக் கட் ஆயிரும். காதல் செய்ய வந்தேன் அப்படின்னு எழுதுனா காதல் ஸ்பேஸ் விடக்கூடாது. அந்த இடத்துல அண்டர்ஸ்டோர் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுறக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு குறியை நீங்கள் சேர்க்கணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா அது அப்படியே தொடர்ச்சி அந்த வார்த்தை சேர்ந்து வரும். சரி, நான் இப்போ சும்மா காதல் அப்படிங்கிறது சிம்பிள் நான் காதல் சொல்கிறேன். வகுத்தல் பெருக்கல் ப்ளஸ் அல்லது அட்குறி. ஹேஸ் காதல். ரிட்டர்ன். விசைப்பலகை. செலினம் தமிழ். நீ முந்தான் பரிந்துரை எது? க இ ஆ க ம த
காத ஞ ல காதல. ஷிஃப்ட் ஷிஃப்ட் முற்றுப்புள்ளி புள்ளி முற்றுப்புள்ளி புள்ளி காதல். இப்போ நான் காதல்னு அடிச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், இப்போ போஸ்ட் அந்த நான் சொன்ன மாதிரி மேலே நீங்கள் இது பண்ணிங்கன்னா போஸ்ட்டு போயிடும். நீ முந்தா இடுகை பட்டன். செய்திகள். அவ்வளோதான், நம்ம போட்ட போஸ்ட்டு போயிடுச்சு. உங்கள் இடுகை அனுப்பப்பட்டது. அப்புறம் நீங்கள் அதே இடத்துல இடுகைங்கிற இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இடுகை போடப்பட்டது. நீங்கள் ட்விட்டரை பொறுத்தளவு ஒன்று தான் முக்கியமாக கவனிக்கணும். என்னென்னா, நீங்கள் போட்ட போஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. காசு கட்டினா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அதனால் போடுறதுக்கு முன்னாடி துல்லியமாக என்ன எழுத போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எழுதணும். இது உங்களுக்கு அடிப்படையில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு போஸ்ட்டு எப்படி இருக்கும், அதை எப்படி ரீட்வீட் பண்ணுறது, ட்விட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்காண்டி ஒரு போஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். மேலோட்டம் எக்ஸ் சிஸ்டம் துவக்கி. மேலும் வாட்ஸ்அப். இப்போ வாட்ஸ்அப்பில் போகிறேன். ஆப்ஸின் பட்டியல். டிஎன்விசிடிஆர் பார்வையற்றோர். ரோஜா டிஎன்விசிடிஆர்பிஎஸ் டிஎன்வி ரோஜா ரோஜா கைகுலுக்கல் தொடுகை தேடுக. ஐடி விங் ஃபார் விஷுவலி இம்பேர்ட். இப்போ ஐடி விங்க்கு போகிறேன். அவங்களோட வாய்ஸ் ஆஃப் விஷுவலி இம்பேர்ட் அட் வாய்ஸ் முன்னனுப்புக. வாய்ஸ் ஆஃப் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஆப்ஸ் ஐகான். இப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் விஷுவலி இம்பேர்டோட ஒரு போஸ்ட்டை நான் எடுத்த விடுறது. அரசின் மசோதாக்கள் மீது ஆளுநர் காலதாமதம் செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் சொற்களை கொண்டாடுபவர்கள் அரசாணை 20க்கு என்ன நேர்ந்தது என்பதை சொல்வார்களா? At TN fabled at Deepak TMN at Snamburajan hashtag where is our special drive. இப்போ இது எல்லாமே சொல்லுது பார்த்தீங்களா. என்னது ஆளுநர் வந்து அதிகாரம் எடுக்கக்கூடாது, அவர் தாமதம் பண்ணால் அதை வந்து எதிர்க்கிறவங்க அரசு ஒரு அரசாணையை மதிக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பாருங்களா. அதில் வந்து ஒரு 4-5 பேரை சொல்லுது. நம்ம தமிழ்நாடு மாற்றுத்திறனாளியர் ஆணையகம், அதே மாதிரி நம்புராஜன், அதுபோல் டிசம்பர் 3 இயக்கத்தோட தீபக்நாதன் போன்றவர்கள் எல்லாம் அவங்க அந்த இதில் வந்து குறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேஷ்டேக் வேர் இஸ் யுவர் ஸ்பெஷல் ட்ரைவ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ட்விட்டர் திறந்தோன்னா ட்விட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஆஃப் விஷுவலி இம்பேர்ட் அட் வாய்ஸ் ஆஃப் டிஎன்வி அரசின் மசோதாக்கள் மீது பட்டன். இப்போ அந்த இடத்துல வாய்ஸ் ஆஃப் சொல்லுது பார்த்தீங்களா, அது சேர்த்தே வாசிக்கும். அடுத்து இடுகை விருப்பங்கள் பட்டன். இது இடுகை விருப்பங்கள் பட்டன். அப்போ இல்லை அந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு வாய்ஸ் ஆஃப் விஷுவல் இம்பேர்ட் சொல்லிட்டீங்களா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை அந்த இடத்துல நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அரசின் மசோதா. இப்போ அரசின் படம். அடுத்து கீழே என்ன நினைச்சிருக்காங்க, ஃபோட்டோ நினைச்சிருக்காங்க. படம் ஒரு 3 காலை 7:19 12 மறியடுகைகள். இப்போ 12 மறியடுகைகள் அதெல்லாம் சொல்லிடு, எல்லா விவரமும் சொல்லும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வாய்ஸ் ஆஃப் விஷுவலி உங்கள் பதிலை இடுகையிடவும் டெக்ஸ்ட் பாக்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பதிலை இடுகையிடவும் டெக்ஸ்ட் பாக்ஸ். நீங்கள் அது அடியில் தொட்டிங்கன்னா வரும். அதுக்கு கொஞ்சம் மேலே தொட்டிங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட்டு, படம் 12 வாய்ஸ் ஆஃப் விஷுவல் இடுகை படம் காலை 12 மேற்கோள் 15 பதிலளி ஃபஸ்ட்டு மறியடுகை. அடுத்து பதிலளி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் கீழேயும் டைப் பண்ணிக்கலாம், அல்லது இதில் பதிலளியை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். விரும்பப்பட்டது லைக் போடணும், அதான் லைக் பண்ணியாச்சு, அதனால் விரும்பப்பட்டதுன்னு சொல்லுது. மறியடுகை இருக்குது, அடுத்த விரும்பு இருக்குது. அதுக்கடுத்து இடுகையை உங்கள் புத்தக குறிகளில் சேமித்து அதை பின்னர் படிக்கலாம். அந்த புக் மார்க்கில் சேமித்து வச்சுக்கலாம் சொன்னால அதுதான் இது. அடுத்து கடைசியில் பகிர்னா இதை கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இப்படி எல்லா வகையிலையும் இதை பகிர்ந்துக்க முடியும். இப்போ மறியடுகைக்கு வரேன். மறியடுகைனா ரீட்வீட் பண்ணுறது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே 2 விஷயங்கள் வரும். இதை நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்களா இல்லது வெறுமனே ரீட்வீட் உங்களை பின்தொடர்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா? அதுவும் மறியடுகை. இந்த இடுகையை உங்களை பின்தொடர்பவர்களுடன் பகிருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே செய்ய வேண்டாம், அதுவே ரீட்வீட் ஆயிரும். மேற்கோள். இந்த இடுகையை பகிரும் முன்னர் கருத்து, புகைப்படம் அல்லது கிஃப் ஐச்சேருங்கள். அப்போல இந்த ட்விட்டையும் இருக்கும். அதுக்கு கீழே அதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ட்விட்டு தொடர்பா என்ன விஷயத்தை உங்கள் சொல்கிறீங்க ஃபாலோவர்ஸுக்கு, இதை மேற்கோள் காட்டி இது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்துட்டு, வீடியோ இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு, இது தனி ட்விட்டு மாதிரியே ஆனால் இந்த ட்விட்டையும் சேர்த்து இணைச்சு நீங்கள் பதிவிட முடியும். இப்படி 2 விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுக்கலாம். மறியடுகை. இந்த இடுகையை இப்போ மறியடுகை அவ்வளோதான். மறியடுகை. மேலே செல்லும் உங்கள் பதிலை இடுகையிடவும் டெக் உங்கள் பதிலை இடுகை பட்டன். சிந்து அட் பட்டன். இப்போ என்னன்னா சிந்து பட்டன். மிகவும் தொடர்புடைய இந்த இடுகையை விவரிக்கவும் பட்டன். இப்போ இடுகை. இப்போ நீங்கள் மறியடுகை போட்டிங்கன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு திரும்ப இடுகைன்னு சொல்லும், அதாவது போஸ்ட்டுன்னு சொல்லும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அது ரீட்வீட் ஆகும்.
ஆயிருக்கும். மேலே இடுகை. இந்த இடுகையை விவரிக்கவும். மிகவும். சிந்து அட். உங்கள் பதிலை இடுகையிடவும். டெக்ஸ்ட். சிந்து அட். சாரி. சிந்து அட். சிந்து வரேன். மிகவும். சிந்து அட். பட்டன். 1 மேற்கோள். 15 விருப்பங்கள். பதிலளி. மறியிடுகை. மறியிடுகையிட்டது. இப்போ நான் மறு இடுகையை கிளிக் பண்ணோன்னே அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இடுகையில் போய் சேர்ந்துருச்சு. இந்த இடுகையை விவரிக்கவும். பட்டன். அப்புறம் நீங்கள் புதுசாக விவரிக்கிறது எல்லாமே இருக்குது. ஓகே. இடுகை. இவ்வளோ தான் இந்த ஒரு ட்விட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்க்குறது. கீழே கமெண்ட் போட்டுக்கலாம். அடுத்து எந்த கமெண்டோ அதுக்கு கீழே நீங்கள் என்னது கொடுத்து நீங்கள் ஒரு மறுபதில் சொல்லலாம். அப்படி நீங்கள் இதுக்குள்ளே உரையாடிக்கவும் முடியும். இது எல்லாமே இருக்குது. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாம் சிறப்பாக இருக்கும். ட்விட்டரை பற்றி என்னால் முடிஞ்ச அளவு விளக்கியிருக்கிறேன். இன்னும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நான் பின்னாளில் விளக்குறேன். நன்றி.